الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعبد ربك حتى يأتيك اليقين. وقال أيضا إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. صدق الله العظيم. أن عائشة رضي الله تعالى عنها أنها قالت إذا دخل العشر كان رسول الله صلى الله عليه وسلم إذا دخل العشر شد مئزرا وأيقظ أهلا وأحيا ليلا. போல் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபியங்கள் தபௌ தாபியங்கள் முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளின் ஒரு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசீ செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். ஹிஜ்ரி 1444 ஆண்டின் ரமலான் மாதத்தின் 4வது ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். 22வது நோன்பை நோற்றவர்களாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மக்ஃபிரத் இத்துக்கும் மினன்னார் போன்ற பாக்கியங்களை ஆசை வைத்தவர்களாக நாம் அன்றாடம் சில அமல்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, நாம் கடந்து வந்திருக்கின்ற இந்த 22 நாட்களிலும் அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்த்த எல்லா விதமான அமல்களிலும் பேணுதலாக இருந்தோமா? எத்தனை தொழுகைகளிலே குறைபாடு செய்தோம்? குர்ஆன் எத்தனை ஜுஸுக்களை ஓதி இருக்கிறோம்? எத்தனை குர்ஆன்களை தமாம் பண்ணி இருக்கிறோம்? எத்தனை ரூபாய்களை சதக்கா செய்திருக்கிறோம்? நம்முடைய ஜக்காத் ரமதானில் இருந்தால் அதை பேணுதலாக கணக்கு பார்த்து கொடுத்தோமா, கொடுத்து கொண்டிருக்கிறோமா? வீணான பேச்சுக்கள், பாவங்கள், அல்லாஹ் விரும்பாத விடயங்களை விட்டோமா என்று கொஞ்சம் சிந்தித்து எஞ்சி இருக்கின்ற நாட்களை மிக சிறப்பாக கழிப்பதற்கு அந்த முன்னேற்பாடாக அந்த விடயங்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, இறுதி 10 2வது தினத்தில் இருக்கிறோம். அல் அஷ்ருல் அவாஹிர், இறுதி 10. ரமதான் வந்தது, ஒரு 8-10 நாட்கள் நோன்பு நோட்பது போன்ற ஒரு எண்ணம். சென்ற ரமதானுக்கும் இந்த ரமதானுக்கும் இடையிலே ஒரு 6 மாதங்கள் தான் இடைவெளி போன்ற ஒரு எண்ணம். அந்த அளவு காலம் விரைவாக சென்று கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை நெருங்குவது, அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவது, அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்குவதுதான் எல்லா இபாதத்துகளுடைய உன்னதமான நோக்கம், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவது. அதனால்தான் கண்ணியமானவர்களே, இபாதத்துகளில் சிறந்தது தொழுகை, அந்த தொழுகையிலும் சிறந்தது சுஜூத். ஏன் அந்த சுஜூதை தொழுகையில் எத்தனையோ நிலைகள் இருக்கின்றன. கியாம், ருக்கு, இஅ்திதால், தஷஹுத், அத்தஹியாத். ஆனால் தொழுமிடம், தொழுகைக்காக வேண்டி அமைக்கப்படக்கூடிய அந்த இடத்துக்கு
அல்லாஹ் வைத்த பெயர் மஸ்ஜித். சுஜூதை வைத்துதான் அந்த பெயர் வந்திருக்கிறது. தொழுகையிலே சுஜூத் அடிப்படை பிரதானம். அன்பானவர்களே, ஜனாசா தொழுகையை தவிர்ந்த ஏனைய எல்லா தொழுகைகளிலும் சுஜூத் இருக்கிறது. ஏன் தெரியுமா? சுஜூதிலே நாம் நம்மை தாழ்த்திக் கொள்கிறோம், கியாமிலே உயர்ந்து நிற்கிறோம், ருக்கு கொஞ்சம் தாழ்கிறோம், யாத்திட்டால் மீண்டும் எழும்புகிறோம், சுஜூதுக்கு போகிறோம். சுஜூதிலே நம்மை தாழ்த்திக் கொள்கிறோம், அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக மாறுகிறோம். அக்ரபு மா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வ ஹுவ சாஜித். அடியான் அல்லாஹ்வுக்கு இறைவனுக்கு நெருக்கமாக இருக்கின்ற, மிக நெருக்கமாக இருக்கின்ற இடம் அவர் சுஜூதில் இருக்கும் பொழுது. கண்ணியமானவர்களே, இபாதத்திலே சுஜூத் மிக முக்கியமான பகுதி. மறுமையிலே மூமின்களுக்கு கிடைக்கின்ற பிரகாசங்களிலே சீமாகும், உலகத்தில் சில அடையாளங்கள் ஏற்படும். சீமாகும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத். சுஜூதுடைய அடையாளம் அவர்களுடைய முகங்களிலே இருக்கும். அன்பானவர்களே, அதுதான் இபாதத்துடைய ஆணிவேர், முதுகெலும்பு. மஹ்ஷரிலே அல்லாஹ் மிகவும் கோபத்தோடு இருப்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு பேச பயப்படுவார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பயப்படுவார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயப்படுவார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் பயப்படுவார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பயப்படுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிப்பதற்கு பேச்சை, சிபாரிசை ஆரம்பிப்பதற்கு முன்னால் முதலாவது செய்கின்ற அமல் சுஜூத். அல்லாஹ்வுடைய கோபத்தை குறைப்பதற்கு, தணிப்பதற்கு நபியவர்கள் செய்கின்ற இபாதத் சுஜூதில் விழுவார்கள். சுஜூதிலே விழுந்து அல்லாஹ்விடம் மன்றாடுவார்கள், கெஞ்சுவார்கள், அழுவார்கள், கதறுவார்கள். எந்த அளவு சொன்னால், கண்ணியமானவர்களே, அல்லாஹ் முஹம்மதே இர்ஃபா ரஅஸக் சல் துஅத, முஹம்மதே தலையை உயர்த்துங்கள், சுஜூதிலிருந்து எழும்புங்கள், உங்களுக்கு நீங்கள் கேட்பது கிடைக்கும். கண்ணியமானே, சுஜூத் மிக முக்கியமான ஒரு தொழுகையின் ஒரு முதுகெலும்பு என்று சொல்லலாம். அப்படியான ஒரு பகுதி தான் சுஜூத். அன்பானவர்களே, சிலருக்கு இந்த நசீபு கிடையாது, சிலருக்கு இந்த நசீபு கிடையாது. வாழ்க்கையிலே தொழாமல் மௌத்தாகி இருப்பார்கள், தொழமாட்டார்கள். 27ஆம் இரவும் லைலத்துல் கத்ரை ஆதரவு வைத்து மஸ்ஜிதுக்கு வருவார்கள். அன்றைய நாள் ஃபஜ்ர் தொடக்கம் இஷா வரைக்கும் தொழுதிருக்க மாட்டார்கள். அவர்களுடைய இபாதத் அந்த 27ஆம் இரவு ஒரு சில தொழுகை அல்லாத இபாதத்துகள். அதில் ஒன்று, யாரும் தவறாக எடுக்கக்கூடாது, பிழை என்று சொல்லவும் இல்லை, மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி அந்த அமலை நாம் செய்யத்தான் வேண்டும். என்றாலும் கண்ணியமானவர்களே, அந்த தௌபா மஜ்லிஸ் மாத்திரம் சிலருடைய இபாதத். வாழ்க்கையிலே அவர்கள் மஸ்ஜிதுக்கு வருவது அந்த தௌபா சபைக்கு. அதை மாத்திரம் செய்யும் பொழுதே அவர்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கு அந்த மஜ்லிஸ் முடிய முன்னரே அது சாட்சியாக மாறும். சொல்லாதவருக்கு என்ன தௌபா, குர்ஆனுடைய தொடர்பில்லாதவருக்கு என்ன தௌபா, சுஜூது செய்யாதவருக்கு என்ன தௌபா, கண்ணியமான வளமையான பாவங்களை செய்கின்றவருக்கு என்ன தௌபா, பொய் பேசுபவருக்கு என்ன தௌபா, வட்டியிலிருந்து கலராதவருக்கு என்ன தௌபா, கெட்ட பழக்கங்களை விடாதவருக்கு என்ன தௌபா, ஏமாற்றுவதை விடாதவருக்கு என்ன தௌபா, கண்ணியமானவர்களை மற்றவர்களை புறம் பேசுவதை விடாதவருக்கு என்ன தௌபா. வாழ்க்கையிலே சிலருடைய இபாதத் அந்த ஒரு மணித்தியால சபை, ஏமாற்றிக் கொள்கிறோம் நம்மை. கண்ணியமானவர்களே, அதை செய்வது பிழை என்றும் சொல்லவில்லை, அது செய்வது நல்லோர் மக்களுக்கு தௌபாவுடைய வழிகாட்டல். பழைய பாவங்கள், சிறிய பெரிய பாவங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்தி அவர்களை அள வைப்பது, கவலைப்பட வைப்பது, செய்வது பிழை என்று சொல்லவில்லை, அதற்கு மாத்திரம் வருவது பிழை. அதுதான் இபாதத்தா என்றால் பிழை. கண்ணியமானவர்களே, நான் சில முக்கியமான விடயங்களை தொற்று காட்டி முடிக்க நினைக்கிறேன். அதில் முதலாவது விடயம், எப்பொழுதும் கண்ணியமானவர்களே, எதிலே கூடுதலான நேரங்களை செலவழிப்போமோ அப்படி மௌத்து வரும். அதுதான் மௌத்து. எதிலே இன்ட்ரெஸ்ட் காட்டுவோமோ அது சக்கராத்தில் தேவைப்படும், ஒத்தோவாக வரும். எதில் நமக்கு இன்ட்ரெஸ்டோ அது சக்கராத்திலே கட்டாயம் வரும். எல்லோருக்கும் வந்தது. ஒருவர் இருந்தார்,
பெரிய தியாகியாக மக்களுடைய பார்வையில் வாழ்ந்தவர். அவருக்கு என்ன தெரியுமா இன்ட்ரெஸ்ட்? பாப்புலராக வேண்டும், ஃபேமஸ் ஆக வேண்டும், தன்னுடைய ஸ்டேட்டஸை பாதுகாக்க வேண்டும். அவருடைய ஃபேமிலிக்கென்று ஒரு ரேஞ்ச் இருந்தது, அந்த ரேஞ்சை பாதுகாக்க வேண்டும். என்ன ரேஞ்ச்? நல்ல பிரேவான குடும்பம், வீர குடும்பம். குஸ்மா டேஞ்சரான சம்பவம். நம்முடைய இபாதத்தை அவருடைய தியாகத்தோடு கம்பேர் பண்ணினால் நம்முடைய இபாதத் 0.0 இருக்கும். 0 அல்ல, 0.0. அவர் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடி முஷ்ரிக்கீங்களில் 7 அல்லது 9 பேரை அல்லாஹ்வுடைய அந்த அனுமதிப்படி முஷ்ரிக்கீங்கள் 7 பேருடைய கதையை முடித்து சக்கராத்தில் இருக்கிறார். அவரும் தாக்கப்பட்டிருக்கிறார், இன்ஜர்ட் ஆகி இருக்கிறார். சஹாபாக்கள் குட் நியூஸ் சொன்னார்கள். பாக்கியசாலி, குட் லக் உள்ளவர், உங்களை மாதிரி ஒரு என்ன சந்தர்ப்பம், இப்படியான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தவர் யாரும் இல்லை. ஏன்? ஒரு தீனுடைய அமல், இஸ்லாத்துடைய ஒரு தியாகம். கண்ணியமானவர்களே, இரத்த ஒரு பிளட்டுடைய ஒரு டிராப் கீழே விழ முன்னால் முழு பாவங்களும் மன்னிக்கப்படுகின்ற தியாகம். காயப்பட்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, அவருடைய பேரை சொன்னாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சொல்வது ஹுவ பின்னார், அவர் நரகவாதி, அவர் நரகவாதி. அந்த 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 ஹதீஸுடைய பேக்ரவுண்ட் என்ன? அவர் சக்கராத் இருக்கும் பொழுது குட் நியூஸ் சொல்லும் பொழுது, நான் இந்த குட் நியூஸுக்காக வேண்டி செய்யவில்லை, மறுமையில் பாக்கியம், சொர்க்கத்திலே அந்தஸ்து, பாவம் மன்னிக்கப்படும், இதற்காக நான் இந்த போராட்டம் செய்யவில்லை. எங்களுடைய ஃபேமிலி பேர், எங்களுடைய ஃபேமிலி ஸ்டேட்டஸ், எங்களுடைய ஃபேமிலியுடைய ரேஞ்ச், எங்களுடைய ஃபேமிலியுடைய அந்த தரத்தை, வீர பெயரை பாதுகாப்பதற்குத்தான் இவ்வளவு எஃபர்ட், இவ்வளவு தியாகங்கள். கண்ணியமானவர்களே, என்ன நடந்தது? அந்த தியாகி சூசைட் பண்ணி கொண்டார். கடைசி முடிவு எப்படி நடக்கும்? நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய நீயத்தையும் அமலை வைத்தமையும். எதிலும் இஹ்லாஸ், இஹ்லாஸ், சின்சியரிட்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம், ரியாலிட்டியான அமல், யதார்த்தபூர்வமான அமல். ஒரு சுப்ஹானல்லாஹ்வாக இருக்கலாம், ஒரு முழு குர்ஆனாக இருக்கலாம், அல்லாஹ்வுக்காக. ஒரு சுஜூதாக இருக்கலாம், கண்ணியமானவர்களே 1000 சுஜூதுகளாக இருக்கலாம், அல்லாஹ்வுக்காக. ரமலான் இஹ்லாஸுடைய மாதம். இன்னும் ஒருவர் இருந்தார், வாழ்க்கையில் தொழவில்லை, அவரை பற்றி சஹாபாக்கள் சொல்லும் பொழுதெல்லாம் சொல்வார்கள், அவர் சொர்க்கவாதி. வாழ்க்கையில் தொழவில்லை. ஏன் தெரியுமா தொழவில்லை? தொழக்கூடிய நேரம் அவருக்கு கிடைக்கவில்லை. இஸ்லாத்திலே சில மணித்தியாலங்கள், முஸ்லிமாக வாழ்ந்தது சில மணித்தியாலங்கள். அவர் முஷ்ரிக்கீங்களோடு சேர்ந்து வந்தார், தாவத்து கொடுக்கப்பட்டது, அவர் கலிமா சொன்னார், அவர் முஸ்லிமாக மாறினார், அவர் சஹாபியாக மாறினார். அவரை பற்றி பேசும் பொழுது சஹாபாக்கள் சொல்வார்கள், தொழாமல் சொர்க்கம் போனவரை பற்றி தெரியுமா என்றால், தொழக்கூடிய நேரம் வராமல், தொழுகையொன்றை தொழக்கூடிய நேரம் இல்லாமல் குறுகிய கால வாழ்க்கை, அதாவது மணித்தியால கணக்கு. அவர் யார்? கண்ணியமான முஸ்லிம்களோடு சஹாபியா மாறி மூமினாக மாறி அவர் ஷஹீதாகிறார். அவர் தொழக்கூடிய ஒரு டைம் அவருக்கு கிடைக்கவில்லை, அவர் தொழாமலே சொர்க்கம் போனார். சில மணித்தியாலங்களை தீனுக்காக, இஸ்லாத்துக்காக, அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்தார், இஹ்லாஸோடு கொடுத்தார், தூய்மையோடு கொடுத்தார், சொர்க்கவாதி. அன்பானவர்களே, அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவன் தான், தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் தான், கடுமையாக பிடிக்கக்கூடியவன் தான், பனிஷ்மெண்ட்டும் அப்படித்தான். அல்லாஹ்வுடைய மேர்சி, ரஹ்மத், அருள், அதுவும் டாப் லெவல் தான். பிடியும் அல்லாஹ்வுடைய பிடி, அல்லாஹ் கொடுக்கின்ற பனிஷ்மெண்ட், அல்லாஹ் பனிஷ் பண்ணினாலும் ஹை லெவல்ல தான் இருக்கும். அதுதான் யாரை எங்கு பிடிப்பான் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். கண்ணியமானவர்களே, ரஜ்மாக்குள்ள பெண்மணி, லக்மாக்குள்ள பெண்மணி, சமூகத்திலே ஒதுக்கப்பட்ட பெண்மணி, முழு சொசைட்டியும் அவரை அப்படியே அவாய்ட் பண்ணிய பெண்மணி, அவருடைய ஃபேமிலியும் ஒதுக்கி இருக்கும்.
தீயடத்தை உள்ள பெண்மணி, ஹராத்திலே பணம் சம்பாதிக்கின்ற பெண்மணி. அன்பானவர்களே, அல்லாஹுக்காக ஒரு சின்ன அமலை செய்தார். ஒரு மனிதனுடையதல்ல, ஒரு நாயுடைய சம்பவத்தை பலரை கேட்டிருக்கிறோம், உள்ளத்தால் கேட்போம். ஒரு நாய்க்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுத்தார், கிணற்றிலிருந்து அள்ளி. விடயத்தை சொல்கிறேன் சுருக்கமாக. எத்தனை லிட்டர் கொடுத்திருப்பார்? லிட்டர் கணக்கிலே கொடுத்திருந்தாலும் அவருடைய பணம் செலவாகவில்லை, அள்ளி கொடுத்தார் கிணற்றிலே. கண்ணியமானவர்களே, ஒரு ஆணென்றும் வருகிறது, ஒரு பெண்ணென்றும் வருகிறது. அல்லாஹ் அந்த கொடுத்த தண்ணீரை கபூல் செய்து அல்லாஹ் அதற்கு நன்றி செலுத்தும் முகமாக அவரை மன்னித்தான். இன்னும் ஒரு பெண்மணி, சொசைட்டியில் நல்ல கண்ணியமான ரெஸ்பெக்டான ஒரு பெண்மணி, நல்ல வெல்கமிங் உள்ள வரவேற்புள்ள பெண்மணி, இபாதத்தாளி, தொழுகையாளி, ஜிக்ராளி, அமல் இபாதத். பூனையோடு உள்ள ரிலேஷன்ஷிப்பிலே ஃபெயில். பூனை, நாய் நஜீஸ், அதனுடைய வாய் நக்கி ஈரப்பட்டால் 7 தடவை கழுக வேண்டும், மண்ணை போட்டு க்ளோஸாக பழக முடியாது, நாயோடு இணைந்து இருக்க முடியாது, வீட்டுக்குள் எடுக்க முடியாது. அன்பானவர்களே, அந்த நஜீஸான நாய்க்கு தண்ணீர் கொடுத்தார். யாரும் இல்லாத இடம், அல்லாஹ் மாத்திரம் பார்த்து கொண்டிருந்தான், பாலைவனம். அந்த நாய்க்கு கொடுத்த தண்ணீர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தொட்டது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய வாசலை திறந்தது. அன்பானவர்களே, மன்னிக்கப்பட்டால் முழுக்க முழுக்க இபாதத், ஜிக்ர், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான இபாதத்துகள். வீட்டில் இருக்கின்ற மிக நெருக்கமாக பழகுகின்ற அந்த பூனையை கட்டி போட்டால் தின்ன கொடுக்கவில்லை, தின்ன விடவும் இல்லை. அல்லாஹ் பிடித்தான் ஒரு பிடி. நபி அவர்கள் சொன்னார்கள் தெளிவாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நரகத்துடைய காட்சிகளை கண்ட பொழுது இந்த பூனையுடைய விடயத்திலே நரகத்திலே வேதனை செய்யப்படுகின்ற அந்த பெண்ணை கண்டேன். காபிரிசம் ஷதீதுல் இகாப் ரித்தௌல், காபிரிசம் வகாபிலி தௌப் ஷதீதுல் இகாப், ஒரே ஆயத். அந்த சூராவுடைய பெயர் காபிர், மன்னிக்க கூடியவன், மகஃபிரத் கொடுக்கக்கூடியவன். அந்த சூராவுடைய இன்னும் ஒரு பெயர் முஃமின், ஒரு இறை விசுவாசியை பற்றி பேசுகின்ற சூரா. அந்த சூராவுடைய ஆரம்ப ஆயத்துகளிலே ஒரே ஆயத்தில் 2 விடயம். காபிரி தம், பாவங்களை மன்னிப்பான், வகாபிலி தௌப், தௌபாவை ஏற்றுக்கொள்வான், ஷதீதுல் இகாப், கடுமையாக தண்டிப்பான். ஒரே ஆயத். அன்பானவர்களே, இதுதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும், இதுதான் அல்லாஹ்வுடைய அதாபும். இரண்டையும், ரஹ்மத்தை ஆதரவு வைப்பது கொண்டு அதாபை பயப்பட வேண்டும். அன்பானவர்களே, நான் சொன்ன விடயம் இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம், இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீமிஹா. ஹதீஸ் பல வார்த்தை வந்திருக்கிறது. விடயம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு அமல்களும் அதனுடைய எண்டிங், பிகினிங்கை வைத்தல்ல, எண்டிங்கை வைத்து முடிவெடுக்கப்படும். அவருடைய லாஸ்ட் மூமெண்ட்டை வைத்து முடிவெடுக்கப்படும். அன்பானவர்களே, முழுக்க முழுக்க சொர்க்கத்துடைய அமலிலே இருந்த பெண் கடைசியாக பூனையோடு சம்பந்தப்பட்ட அஹ்லாக்கிலே மோசடி, பூனைக்கு செய்த அநியாயம், நரகத்துடைய அமல், சொர்க்கத்துக்கும் அவருக்கும் ஒரு முலம் ஒரு சான். ஹதீஸ் கொண்டு வருகிறது, ஒருவர் சொர்க்கத்துடைய அமலை செய்து கொண்டிருப்பார், சொர்க்கத்துக்கும் அவருக்கும் இடையிலே ஒரு ஃபீட் தான் இருக்கும். ஒரு எட்டெடுத்து வைத்தால் சொர்க்கத்தில் என்ட்ராக முடியும். அந்த நேரத்திலே, இறுதி காலத்திலே ஏதாவது பாவத்தை செய்து அந்த பாவத்திலே அவருக்கு மௌத்து வந்து அலைஹில் கிதாப் ஃபயஅமலு பிஅமலி அஹ்லின் நார், அவருக்கு அல்லாஹ்வுடைய கதா கதிர் முந்தி கடைசி காலத்தில் ஒரு நரகவாதியுடைய அமலை செய்து நரகம் நுழைவார். பூனையுடைய பெண்மணி அந்த ஹதீஸுக்கு மிக உறுதியான சம்பவம். நாயுடைய சம்பவம் மறுபகுதிக்கு ஆதாரம். ஒருவர் நரகத்துடைய அமலை செய்வார், பாவம் செய்வார், கடைசி காலத்திலே ஏதாவது நல்ல அமல் செய்ய வேண்டும், திருந்த வேண்டும் என்று நினைப்பார். அது கடைசி காலம் அவருக்கு தெரியாது, நல்லமல் செய்வார். அந்த அமல் செய்வதோடு அவருக்கு மௌத்து வரும். ஃபயஸ்பிகு அலைஹில் கிதாப் ஃபயதுகுல் ஜன்னah அலை ஃபயதுகுலுஹா, அவருக்கு நரகத்துக்கு இடையிலே ஒரு அடி, ஒரு எட்டெடுத்து வைத்தால் நரகம், அந்த அளவு நரகத்துக்கு நெருக்கமாகி விடுவார். அவர் கடைசி காலத்திலே அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு அமல் செய்வார், மௌத்து வரும், சொர்க்கம் நுழைவார். நாய்க்கு தண்ணீர் கொடுத்த அந்த மனிதர் அதற்கு நமக்கு ஆதாரம். அன்பானவர்களே,
பயந்து பயந்து செய்ய வேண்டும். ஒரு சஹாபிக்கு சக்கராத் ஹால். நம்முடைய இபாதத்துடைய கனிவானே கடைசி டார்கெட் ரமதான் அல்ல, ஷவ்வாலுடைய பிறை கண்டு தக்பீர் சொல்லுகின்ற நேரம் வரை அல்ல, 27ஆம் இரவு அந்த அமல்களோடு முடிவதல்ல. கண்ணியமான நம்முடைய அமல்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கின்ற டார்கெட், இறுதி இலக்கு கண்ணியமானவர்களே, அல்லாஹ் வைத்திருக்கிற இலக்கு மௌத். மௌத்து வரைக்கும் இபாதத்தில் ஈடுபடுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? இபாதத் ஒன்றிலே மௌத்தாக வேண்டும், தொழுகையில் மௌத்தாக வேண்டும், திக்ர் செய்து கொண்டு மௌத்தாக வேண்டும், சதக்கா கொடுத்துக் கொண்டு மௌத்தாக வேண்டும், குர்ஆன் ஓதிக்கொண்டு மௌத்தாக வேண்டும், பிறருக்கு நல்லதொரு அட்வைஸ் பண்ணி கொண்டு மௌத்தாக வேண்டும். பண்ணினார்களே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அம் குன்தும் ஷுஹதா இத் ஹதர யாக்கூப் அல் மௌத். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரன். கண்ணியமானவர்களே, சக்கராத்திலே, யாக்கூபுடைய சக்கராத்திலே நீங்கள் பக்கத்தில் இருந்தீர்களா? அல்லாஹ் கேட்கிறார். இல்லையே, நான் சொல்கிறேன் அவருடைய சக்கராத்தை பாருங்கள். இது ஹதர யாக்கூப் அல் மௌத். யாக்கூபுடைய சக்கராத்திலே நீங்கள் அவருக்கு பக்கத்தில் இருந்தீர்களா? இருக்கவில்லை. நான் சொல்கிறேன் அவருடைய சக்கராத்தை. அவருடைய சக்கராத்தை அல்லாஹ் கண்ணியமான சூரா பக்கராவிலே நமக்கு விவரிக்கிறான். பிள்ளைகளை எல்லாம் உட்கார வைத்து கண்ணியமான மன்னிக்க வேண்டும். உதாரணம் சொல்லி காட்டுவதற்கு, மகன் யாரு கடையை பொறுப்பெடுக்கிறார்? மகன் யாரு அந்த ப்ராப்பர்ட்டியை பொறுப்பெடுக்கிறார்? யாரு மகன் இந்த பிசினஸ் பார்க்கிற? யாரு மகன் துபாயில் இருக்கிற விஷயத்தை பார்த்துக் கொள்ற? யாரு மகன் மடகஸ்காரில் இருக்கிற ஆபீஸுக்கு டைம் கொடுக்கிற? இல்லை. சக்கராத்தில் ஒரு தந்தை ஒரு தாய் பிள்ளைகளை உட்கார வைத்து என்ன பேச வேண்டும் என்பதை குர்ஆன் சொல்லித் தருகிறது. மா தஅபுதூன மின் பாதி, எனக்கு பின்னால் நான் மௌத்தாகினால் யாருக்காக நீங்கள் யாரை இபாதத் செய்வீர்கள்? பிள்ளையுடைய இபாதத்தை பற்றி, பிள்ளையுடைய தொழுகையை பற்றி, பிள்ளையுடைய ஈமானை பற்றி, பிள்ளையுடைய வணக்கத்தை பற்றி, பிள்ளையுடைய தக்வாவை பற்றி சக்கராத்திலே பேசிய நிகழ்வை கண்ணியமானவர்களே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். மாதாபுதூன மின் பாதி, எனக்கு பின்னால் யாரை நீங்கள் இபாதத் செய்வீர்கள்? சக்கராத்திலே சொத்துக்களை பிரித்துக் கொடுப்பதற்கு, எழுதி கொடுப்பதற்கும், ஒவ்வொன்றை பிரித்துக் கொடுப்பதற்கும் அந்த டைமை அவர்கள் கழிக்கவில்லை. பிள்ளைகளுடைய மார்க்கத்தை, தீனை, ரிலிஜனை பார்த்தார்கள். சக்கராத்து வரைக்கும் தீன், பிள்ளைகளுக்கு தீனை கொடுத்து விட்டுதான் ரோகம் புரிந்தது. சம்பவம் தொடர்கிறது. அவர்கள் அப்படி வணக்கப்பட்டார்கள். தந்தையே, உங்களுடைய இறைவன், உடைய மூதாதையுடைய இறைவன் அல்லாஹ்வை தான், ஒரே இறைவன் அல்லாஹ்வை தான் வணங்குவோம். பிள்ளைகளுடைய தீனை, மார்க்கத்தை சக்கராத்திலும் முழுக்க முழுக்க ஈமானை, இபாதத்தை, தக்வாவை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருந்தவர்கள் சக்கராத்திலும் நான் சொன்னேனே, பிறருக்கு ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணி கொண்டு மௌத்தாக வேண்டும். பிள்ளைகளை ஃபேமிலியை உட்கார வைத்து நல்லதொரு ஈமானுடைய அட்வைஸோடு ரோகம் பெறுகிறது. இதன் மௌத். மௌத்து வரைக்கும் தொழுகை, தொழுகையில் மௌத்தாக வேண்டும், தொழுகையில் மௌத்தாக வேண்டும். குர்ஆன் ஓதிக்கொண்டு மௌத்தாக வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சோங்களை, பாடல்களை படித்துக் கொண்டு மௌத்து வரக்கூடாது. சரிக்கு ஒரு நோய், ட்ரைன் பண்ண பொழுது மியூசிக் தான், ரூமிலே மியூசிக் தான், தூங்கும் பொழுது ஹெட் அடிச்சு அந்த மியூசிக்கோடு தான் தூக்கம் போகும். எங்களுடைய தூக்கம் எங்களுடைய சக்கராத். எப்படி இரவிலே தூங்குகிறோமோ, வுதுவுடன், தொழுகையுடன், விடுபட்ட தொழுகைகள் வித்தரோடு முடித்து குர்ஆனோடு, திக்ரோடு, ஸலவாத்தோடு தூங்கினால் காலையில் எழுப்பும் பொழுது எழுப்பியும் எழும்பாமல் ரூஹ் பிரிந்திருந்தால் அவர் இபாதத்திலே மௌத்து. வுதுவுடன், திக்ருடன், குர்ஆனுடன், ஸலவாத்துடன், ஹெட்செட்டோடும், ஸ்கிரீன் முன்னாலும், லேப்டாப்போடும், கம்ப்யூட்டரோடும், போனுடைய ஸ்கிரீனுக்கு முன்னாலும், வீடியோக்களுடனும், ஆடியோக்களுடனும் இரவு தூங்குகிறோமா? இதுதான் நம்முடைய சக்கராத். இன்றே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், டயரியில் அல்ல, உள்ளத்தில். இதனுடைய சக்கராத். அன்பாளர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனுடையவர்கள். குர்ஆன் கோடீஸ்வரன்,
பெரிய பிசினஸ்மேன், பொலிட்டிக்கல் சைட்ல ஒரு ஹலீஃபா, நபியுடைய ஒரு மகள், இன்னும் ஒரு மகள், 2 மகள்மார்கள் ஒன்றொன்றாக முடித்த மருமகன். குர்ஆனுடைய அந்த தொடர்புக்கு அவருக்கு எந்த தடையும் இல்லை. 2 ரக்காத் 2 குர்ஆன், 2 ரக்காத்துகளிலே 2 குர்ஆன். 9:30க்கு முடிய வேண்டிய தராவி 9:35க்கு முடிந்தால் தஸ்பீமாருடன் முணங்காமல் போவதில்லை. 5 மினிட்ஸ் லேட் ஆயிட்டு தராவி சொல்றோம் இல்லையா? எங்களுடைய இபாதத்துடைய லெவல். குர்ஆன் 5 மினிட்ஸ் லேட் ஆகினா ஜதிபாகிறோம். 5-6 மந்த்க்கு முன்னால் 6 days 5 days எங்கே கியூ பெட்ரோல் டீசலுக்கு 5 நாள் நின்று விட்டு 6வது நாள் பெட்ரோல் முடிந்து விட்டது, நாளை தான் வரும். ஷிஃப்ட் மாறி ஸ்கூலுக்கு போவது போன்ற டிஃபன் பாக்ஸுடன் காஃபி பிளாஸ்கோடு யாரோடு முழங்கினோம்? பெட்ரோல் முடிந்து விட்டது, பவுசர் வந்த பெட்ரோல் கோட்டா முடிந்து விட்டது என்று ஷெட் ஓனரோடு மேனேஜரோடு போய் ஜதுபாகி இருக்கிறோமா? வாழ்க்கையிலே ஜதுபாகி என்ன செய்ய? தண்ணீர் டப்பை தந்து தண்ணீர் தடுக்க வேண்டும். தீனுடைய விடயங்கள் லேட் ஆகினால் முணக்கம், தீனுடைய விடயங்கள் லேட் ஆகினால் கோபம். என்ன இன்ட்ரெஸ்ட் சொல்ல வேண்டும். ஒரு அவர்ல தராவி முடிக்கிறாங்க, ஒரு 1.5 hour எடுத்து ரிலாக்ஸா ஓட சொல்லுங்களே. இப்படி சொன்னால் கொஞ்சம் நல்ல மௌத்து வரும் என்று ஆசை வைக்கலாம். இன்ட்ரெஸ்ட். இது ஒரு எக்ஸாம்பிள்களை சொன்னாலே அசராகும். ஒவ்வொரு மார்க்க விடயங்களிலும் கட் அண்ட் ரைட்டாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு திங், ஒரு ட்ரிங்க் பாட்டிலோடு ஒரு மில்க் பேக்கெட்டோடு சூப்பர் மார்க்கெட்டிலே 15 பேர், ஒரு கவுண்டர் தான் திறந்திருக்கிறது, 15 பேர் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் 5 மினிட்ஸ் போகிறது, 3 மினிட்ஸ் போகிறது. half an hour ஒரு 100 rupees பில் போடுவதற்கு நிற்கிறோம். மற்ற கவுண்டரை திறங்கள் என்று அந்த மேனேஜரிடம் ஆகிய பண்ணினோமா? கியூ நிற்க முடியாது. ஒரு திங்குக்காக வேண்டி 20 மினிட்ஸ் நிற்கிறேன் பில் போடுவதற்காக வேண்டி, அந்த கவுண்டரை திறங்களே சொல்லி இருக்கிறோமா? கவுண்டர் க்ளோஸ். இமிகிரேஷனிலே 2 பேக்கேஜை போடுவதற்கு 1 hour நிற்கிறோம். குழம்பினோமா? குழம்பினால் ஏதாவது நடக்குமா? இன்ட்ரெஸ்டை, லாங் டைமை கண்ணியமானவர்களே இபாதத்திலே காட்டுங்கள். அதுதான் ரமதான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இந்த குர்ஆனை ஒன்று சேர்த்து பிரிண்ட் பண்ணி உலகத்துக்கும் அனுப்பியவர்கள் எப்படி மௌத்தாகினார்கள்? கண்ணியமான குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது மௌத்து. குர்ஆனோடு தொடர்பு, குர்ஆனோடு மௌத்து. இப்னு சுன்னி ரஹிமஹுல்லாஹ் மசீலை போடப்பட்டிருக்கின்ற அந்த போர்டு, தொழுகைக்கு பின்னால் ஓதப்படுகின்ற அந்த போர்டுகளிலே பாருங்கள், பிரக்கத்திலே அதனுடைய அந்த ஆதாரத்துக்கு போடப்பட்டிருக்க இப்னு சுன்னி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அமலுல் யௌமி வல் லைலா, டே அண்ட் நைட் அதனுடைய அமல்களை பற்றி ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார்கள். அதில் பெரும்பாலும் அமல் என்கின்ற சந்தர்ப்பம் என்ன? துஆக்களை, திக்ர்களை ஓதுவது, துஆக்களை உள்ளடக்கிய சந்தர்ப்ப துஆக்கள் தான் பிரதானமாகவே அவருடைய கிதாபில் எடுக்கப்பட்ட துஆவும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் துஆவுக்காக வேண்டி மக்களுக்கு துஆக்களை கொண்டு கொடுப்பதற்காக ஒரு தனி கிதாப் எழுதினார். அவருடைய மௌத் எப்படி வந்ததென்றால், கண்ணியமானவர்களே பக்கத்திலிருந்தவர்கள் சொல்கிறார்கள், அவர் அல்லாஹ்விடத்திலே கையை உயர்த்தி துஆ ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது மௌத்தாகினார். துஆவிலே இன்ட்ரெஸ்ட் காட்டினார், துஆவிலே மௌத்து. சுஜூதில் மௌத்தாகியவர்கள் என்று தனி கிதாப் இருக்கிறது. அவருடைய பெயரை சொன்னாலே 15-20 மினிட்ஸ் போகும். சுஜூதிலே மௌத்தாகியவர்கள். ஒரு சஹாபிக்கு சக்கராத், அங்கிருந்து வந்தேன், அழுகிறார்கள். நான் சொல்ல வருகின்ற, நான் பேசிக்கொண்டு வருகின்ற விடயம் தலைப்பை முடிக்க நினைக்கிற இருக்கட்டும். கண்ணியமானவர்களே, எங்களுடைய இபாதத்துடைய இறுதி எல்லை, டார்கெட், கோல், எங்களுடைய ரூஹ் பிரிய வேண்டும் இபாதத்தில். அவர் அலும்பொழுது கேட்ட, சஹாபி நீங்கள் இப்படி கவலைப்படுத்தவில்லை, யோசிக்க தேவையில்லை என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னார், ஹதீஸில் குதிசி வருகிறது, அதாவது ஹதீஸ் வருகிறது, அல்லாஹ் 2 அல்லுகளை கையினால் ஒரு அள்ளினான், இன்னும் ஒரு அள்ளினான். ஒரு அல்லு, அந்த அல்லிலே வந்தவர்கள் சொர்க்கவாதிகள், மர அல்லிலே வந்தவர்கள் நரகவாதிகள். அந்த சஹாபி நபிக்கு பின்னால் தொழுதவர், நபியுடைய துஆவை பெற்றவர், குர்ஆன் வஹி இறங்கும் பொழுது பக்கத்தில் இருந்தவர். அன்பானவர்களே,
நபியவர்களுக்கு பின்னால் எல்லா விடயங்களையும் செய்து வாழ்ந்த சஹாபி சொன்னாராம், சக்கராத்திலே நான் எந்த பிடியில் அல்லப்பட்டேனோ தெரியாது. நான் சொர்க்கத்து பிடியில் அல்லப்பட்டேனா நரகத்துடைய பிடியில் அல்லப்பட்டேனா தெரியாது. அதுதான் எனக்கு கவலை. சக்கராத். அன்பானவர்களே, பேசிக்கொண்டே போகலாம். ஏதோ ஒரு இபாதத்திலே அதிகமாக நின்று வணங்க வேண்டிய காலம் இறுதி 10 வந்தால் வேஷ்டியை நபியவர்கள் கீழங்கி ஆடைய டிரெஸ்ஸை இறுக்கி கட்டிக் கொள்வார்கள். ஏன் தெரியுமா? இறுக்கி கட்ட வேண்டும். டிரெஸ்ஸால் எந்த டிஸ்டர்பும் வரக்கூடாது. இபாதத்துக்கு அது லூசாக கூடாது, அது பணியக்கூடாது. அதை கட்டி மீண்டும் மீண்டும் அதை சரி செய்து கொண்டு டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. கண்ணியமானவர்களே, நபியவர்களுடைய இறுதி 10 அமல்களிலே வந்த ஹதீசுகளை எல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்தோம் என்றால் இறுதி 10 நபியவர்கள் தூங்கவே இல்லை. இறுதி 10 தூக்கம் இல்லை. தராவை தொழுதுட்டு வந்தோமா, கொஞ்சம் ஏதாவது பற்றியா சாப்பாடு, அதுக்கு பின்னால் கனிமலை ஒன்று குரான் அல்லது திக்ர் அல்லது ஸலவாத் அல்லது இஸ்திக்ஃபார், அதுக்கு பின்னால் அது கொஞ்சம் ஓய்வு நேரம், அதுக்கு பின்னால் மீண்டும் வித்ர் கியாமுல் லைல் தஹஜ்ஜுத். கண்ணியமானவர்களே, அதிலே கவனம் செலுத்துங்கள். கியாமுல் லைலை கண்ணியமானவர்களே இபாதத்திலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்ணியமானவர்களே ஜும்ஆவுக்கு சேருவது போன்று தராவீஹுக்கும் கியாமுல் லைலுக்கும் சேருவோம். பிறை தேய்ந்து கொண்டு போகிறது, சப்பும் அப்படியே தேய்ந்து கொண்டு போகிறது. தலைப்பிறையிலே 10 சப், இப்பொழுது அப்படியே 8 சப், 7 சப், 5 சப், 3 சப், 27ஆம் இரவுக்கு படியிலெல்லாம் தொழுவோம். கிபிலா எங்கோ பார்க்கின்ற பக்கம் எல்லாம் கிபிலாதான், படி இருக்கின்ற பக்கம் எல்லாம் கிபிலாதான், இடமில்லை. அன்பானவர்களே, அப்படி கிபிலா சரி என்று சொல்லவில்லை. எங்கு தொழுதாலும் கிபிலாவை பார்க்க வேண்டும். அந்த அளவு நிறைகிறோம். சீசன் வியாபாரம் போன்று. அன்பானவர்களே, 20 ஹயாத்தாக்குவோம். கியாமுல் லைலுடைய ஒரு ஹதீஸை சொல்லி ஒரு 2-3 நிமிடங்களை முடித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, கியாமுல் லைலுக்கு ஏராளமான சிறப்புகள் வந்திருக்கிறது. தனிப்பட்ட முறையிலே நீங்கள் அதை படியுங்கள். ஒரு ஹதீஸ் போதும். ஒரு ஹதீஸ் கிடைத்தாலே நாம் எல்லோரும் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். 4 விடயம். அலைக்கும் பி கியாமுல் லைல். கியாமுல் லைலை மிக கியா பண்ணி தொழுதுவார்கள், பேமனண்டாக தொழுதுவார்கள். ரமதானில் மாத்திரமல்ல, வித்ர் 11 ரக்காத் எல்லா காலங்களிலும். ரமலானில் நீண்ட நேரம் இமாம் ஜமாத்தாக குர்ஆன் ஓதி ஏனைய காலங்களிலும் உள்ள அமல்தானது தஹஜ்ஜுத். தஹஜ்ஜுதை வித்ராக முடிப்பது. தாபு சாலிஹீன். கியாமுல் லைல் முன்னைய காலத்தில் வாழ்ந்த சாலிஹ்கள் நல்லடியார்களுடைய பண்பு, நல்லொரு அவர்களுடைய ஒரு அத்திக், அவருடைய ஒரு பண்பா, நல்ல பழக்கம். 2வது குர்பத்துன் இலா ரப்பிக்கும், உங்களுடைய ரப்புக்கு உங்களை மிகவும் நெருக்கமாக்கக்கூடியது. நான் சொன்னேனே, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதுதான் இபாதத்துடைய கோல். 3வது மக்ஃபரத்துன் லிஸ்ஸய்யிஆத், பாவங்களுக்கு மன்னிப்பு, பாவ மன்னிப்பை பெற்றுத் தரும். 4வது 4 விடயங்கள் 5 விடயம். 4வது மன்ஹாத்துன் அனில் இஸ்ம், பாவங்களை விட்டு தடுக்கக்கூடியது. அந்த மிட் நைட்டிலே, அந்த நடுநிசையிலே எத்தனையோ பேர் எத்தனையோ இடங்களிலே பாவம் செய்யும் பொழுது, நாம் ருக்கூயிலும் சுஜூதிலும் திலாவத்திலும் திக்ரிலும் இஸ்திக்ஃபாரிலும் இருக்கும் பொழுது மலக்குமாரிடம் அல்லாஹ் நம்மை பார்த்து பேசி பெருமை அளிப்பான், பாவங்களை விட்டு தடுக்கும். 5வது கண்ணியமானவர்களே, ஆகப்பெரிய பெனிஃபிட். எத்தனையோ லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு மெடிசின் செலவழித்திருக்கிறோம். மருந்து செய்வது பிழை அல்ல, தவறல்ல. ட்ரீட்மெண்ட் செய்வது தவறல்ல. ஷிஃபா கிடைத்து மௌத்தாகினார்களா யாராவது? சுகர் பேஷண்ட் 30 வருடம் 40 வருடம் டேப்லெட் பாவித்து மாஷா அல்லாஹ் சுகர் நோமலாக ஒரு 1 இயர் வாழ்ந்து மௌத்தாகினார். யாரை எடுக்க முடியும்? சுகர் பேஷண்டாகவே மௌத்தாகிறார், ஹார்ட் பேஷண்டாகவே மௌத்தாகிறார், கிட்னி அந்த வருத்தத்தோடு மௌத்தாகிறார். கனிமன் நோய் குணமாகி 24 hours ரிலாக்ஸாக ஹெல்த்தாக இருந்தார். யாரை சொல்ல முடியும்? ஏதோ கண்ட்ரோல் பண்ணுகிறது மருந்து. ஆனால் ஷிஃபா வேண்டுமா, நிவாரணம் வேண்டுமா? தஹஜ்ஜுத் சொல்லுங்கள். வமஸ்ஸலத்துன் லிஸ்ஸாஇ அனில் ஜஸத், உடம்பில் இருக்கிற எல்லா டிசீஸ்களையும் நோய்களையும் அது அப்படியே தூரமாக்கும். நோய்களுக்கு ஷிஃபா தஹஜ்ஜுத், கியாமுல் லைல் போதும். அன்பான ஹயாத்தாக்குவோம். லைலத்துல் கத்ர் 1000 மாதங்கள் 83 வருடங்கள் 83 years இபாதத் செய்வதை விட சிறந்தது. அதையும் அடைவோம். ஒட்டப்படைகளிலே தேடுவோம். அது இன்று இரவும் வரலாம், 25லும் வரலாம், 27லும் வரலாம்.
பல அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே இறுதி 10 ஆயத்தாக்கினால் லைலத்துல் கத்ர் ஷுவர். எனவே கண்ணியமானவர்களே, அதற்கு பின்னர் வருகின்ற பெருநாளை சிறப்பாக கொண்டாடுவோம், ஒற்றுமையாக கொண்டாடுவோம். ஏழைகள், அனாதைகள், விதவைகள், கஷ்டவாளிகள் எல்லோருக்கும் உதவிகளை செய்வோம். ஒரு டிரெஸ்ஸை ஒருவருக்கு நாம் எடுத்துக் கொடுத்தால், ஹதியா செய்தால், சதகா செய்தால், அந்த டிரெஸ்ஸுடைய ஒரு துண்டு, புல் டிரெஸ் அல்ல, ஒரு துண்டு, ஒரு பகுதி, அவர் அந்த டிரெஸ்ஸை வெட்டி அவர் கிளீன் பண்ணுவதற்கு, துடைப்பதற்கு பாவிக்கிறார். ஒரு டிரெஸ்ஸுடைய ஒரு துண்டு அவரிடம் பேலன்ஸ் இருக்கும் காலமெல்லாம் அந்த டிரெஸ்ஸை ஹதியா செய்தவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பார். ஆடைகள் எடுத்துக் கொடுப்போம், எல்லோரும் முடிக்க வேண்டும், எல்லா பிள்ளைகளும். இதை கண்ணியமானவர்களே, இந்த இறுதி 10 சிறப்பாக்கி நரக விடுதலை அடைந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மக்ஃபிரத் இத்துக்கும் நன்னாரை முழுமையாக பெற்று அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்து ஏதோ ஒரு இபாதத்திலே நம்முடைய ரூஹுகள் பிரியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவரும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதரருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார் ஊரினுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லீம்கள் மூமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்பை தருவாயாக, மௌத்து வரைக்கும் எல்லா அமல் இபாதத்துகளிலும் பேணுதலை தருவாயாக. நம்முடைய மௌத்தை உனக்கு பொருத்தமான ஒரு இபாதத்திலே ரூஹு பெரிய கிருபை ஏற்படுவதை கிருபை செய்வாயாக. இந்த ரமதானிலே என்னென்ன பாக்கியங்களை மூமின்களுக்கு நீ கொடுக்கிறாயோ அந்த அனைத்து பாக்கியங்களை நம் அனைவர்களுக்கு தருவாயாக. இருக்கின்ற நாட்களை உனக்கு பொருத்தமாக கழிக்க கிருபை செய்வாயாக. வருகின்ற பெருநாளை சிறப்பாக ஒற்றுமையாக்கி வைப்பாயாக. எல்லோருடைய தேவைகளுடைய புதற்கு நிறைவேற்றி தருவாயாக. ஈமானில் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்